பரவட்டாரம் நம்ம கையோட பெருசா இருக்கு நண்பர்களே. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? என்ன தம்பி நடக்க முடியலையா அப்படின்னு கேட்டாரு. நே இது மாதிரி இன்னும் 10 மலை ஏற சொன்னா கூட நான் பாட்டுக்கு ஏறி போய்கிட்டே இருப்பேனே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? இது கூட பரவாயில்லங்க, ஏதோ ஹிடன் பிளேஸ் இருக்குன்னு சொல்லி இதுலலாம் ஏற விட்டுட்டாரு. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? அங்க போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஏறின வேகத்துல இறங்கிட்டோம். இதுல இந்த குரங்கு வேற திங்கிறதுக்கு ஏதாவது வச்சிருப்போம்னு சொல்லி பேக் எல்லாம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. மேல ஏறுறத பாரு, பேக் பூட்டி தானே இருக்கு ஜிப்பு. சரின்ட்டு கொண்டு வந்த பொறிகடலையை அதுக்கு கொடுத்தோம். போற வழியில அங்கங்க கோயில் இருந்தது. எல்லா கோயில்லையுமே சாமி கும்பிட்டுட்டு பட்டையை போட்டுட்டு தான் போனோம். எப்படியோ அடிச்சு பிடிச்சி மேலே ஏறிட்டோம். பாருங்க மழை வர்ற மாதிரி தான் இருக்கு. மணி எத்தடா? மணி வந்து 2:15 இருக்கும். 2:15 ஆகி போச்சு. நாங்க எத்தனை மணிக்கு நம்ம கிளம்புறோம்? 8 மணிக்கு மேல ஏறணுமா? 4 மணிக்கு வந்தோம் நண்பர்களே. 4 மணிக்கு வந்ததுல இப்பதான் 5 ரீச் ஆயிருக்கோம். எல்லாம் குளிச்சுட்டு இல்ல நம்ம வந்து இங்க மழை ஏற ஆரம்பிச்சு 8 மணி இருக்குமா? நம்ம வந்தது ஒரு 8 மணி இருக்கும். இங்க மகாலிங்கத்துக்கு வந்து ஏற ஆரம்பிச்சு சூப்பரா இருக்கு. இந்த கேரளா மாதிரி இருக்கா, வெறித்தனமா இருக்கும் பிளேஸ். இங்கதான் பிளேஸ். கடை இவ்வளவு தூரத்துல வந்து கடல்லாம் வச்சிருக்காங்க பாத்தியா, பெரிய விஷயம் தான்ப்பா. பெரிய விஷயம். ஜூம் பண்ணுவேன். அதான் கோகா. இது வந்து இங்க வந்து போக வந்து தடை செஞ்சுட்டாங்க. வந்த உடனே அண்ணனுக்கு மொட்டையை போட்டு சந்தனத்தை தடவியாச்சு. சபரிமலை அண்ணனுக்கு மொட்டை போட்டாச்சு. நேரம் போய் சாப்பிட வேண்டியதான். மேல ஓடிக்கிட்டு சாப்பிட்டுட்டு வெற்றி நமது. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேலையும் அன்னதானம் ஓடிச்சு. அங்கேயும் போய் நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா கீழே விட இங்க லொகேஷன் சூப்பரா பண்ணிருக்காங்க. கிராண்டா இருக்கு. எல்லாமே கஷ்டப்பட்டு கட்டினாதான். என்னதுனே அங்க இருந்து பார்த்தோமா அந்த தெரியுது சூப்பரா. இது தனியா இருக்கு. இது சந்தன மகாலிங்கம். சந்தனம். ஓ அப்பதான் அவன் காமிச்சது இங்கிட்டு தான் சொன்னா. அது சுந்தர மகாலிங்கம், இது சந்தன மகாலிங்கம். அப்புறம் போட்டு சந்தன மகாலிங்கத்துக்கு போவாங்க. இங்க ஸ்பெஷல் என்னன்னா சந்தனமா அள்ளி கொடுப்பாங்க. அதனால இந்த பேரு. சட்டா கீழே இறங்கும் போது இருட்டிருச்சுங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்குறேன். பாய்.